உங்க அதிகார பயணத்தோட முதல் படி. ஓட்டு போடுறதுங்கிறது முதல் முறையாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு உரிமை மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. இப்போ நீங்க அதுல ஒரு முக்கியமான பார்ட்னர். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுல உங்களோட ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு, அதோட மதிப்பு என்னன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு. சுதந்திரத்துக்கு முன்னாடி சொத்து வச்சிருக்கிற படிச்ச ஒரு 13% மக்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமையே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சாதி, மதம், பாலினம்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம வயசுக்கு வந்த நம்ம எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்கு. இது சும்மா கிடைச்சதில்ல, போராடி வாங்கின ஒரு பொக்கிஷம். இந்த 18ங்கிற நம்பர் அது வெறும் ஒரு வயசு இல்ல. நம்மளோட 61வது அரசியல் அமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி ஒவ்வொரு குடிமகனும் அவங்களோட அரசியல் குரலை முதல்ல ஒலிக்கிற தருணம் அது. கரெக்டா இந்த வயசுல தான் நாட்டோட அரசியல் விஷயங்கள்ல நீங்களும்